அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில ஸைனப் பின்த் ஹுமைத் அப்படின்ற ஒரு பெண்மணி வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. வந்தா கையில் ஒரு சின்ன பையன், ஒரு சிறு மகன், அவங்களுடைய மகன். அவங்கள அழைச்சிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பாயிஹு, இதோ இவன் தான் என் மகன், இவன் கிட்ட பையத்து எடுங்க. பையத்துனா என்ன? ஒரு ஆள்கிட்ட ரசூலுல்லாஹ் பையத்து எடுப்பாங்க. ஷிர்க் வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், கற்பொழுக்கமுள்ள பெண்ணின் மீது அவதூறு சுமத்த மாட்டோம். இது பையத்தை எடுக்கணும். யார்கிட்ட எடுப்பாங்க? நல்ல விவரம் தெரிஞ்ச பெரிய ஆட்கள்கிட்ட எடுக்கிற பையத்து. அந்த பையத்தை இந்தா என் மகன் இவன்கிட்ட எடுங்க அப்படின்னு ஸைனப் பின்த் ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹா வந்து நிற்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மேலையும் கீழையும் பார்க்குறாங்க அந்த பையனை. ஹுவ சகீர், இவன் ரொம்ப தம்மா துண்டு குட்டி பையனா இருக்கிறாரே, இவர்கிட்ட போயிட்டு நான் என்ன பையத்தை எடுக்க முடியும்? இல்லை நீங்கள் எடுங்க. இல்லைம்மா, இவருக்கு ஒன்றும் புரியாது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அவருடைய தலையை தடவி கொடுத்து அவருடைய வாழ்நாள் சிறக்க துஆ செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்களுக்கு உடல்லையே ஊர்ற வெறித்தனம் இதெல்லாம். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை நம்முடைய சந்ததிகள் பிறக்கிற பொழுது, வளருகிற பொழுது பேராளுமை மிக்க சந்ததியாக உருவாக்குவதில் ஒரு தாய் எடுத்த ஆழமான சிந்தனை.